ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வாழைப்பூ வடை எப்படி செய்கிறது தான். ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எப்படி செய்யலாம் பார்ப்போம், வாங்க வீடியோவில் போகலாம். இப்போ வாழைப்பூ வடை செய்கிறதுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் போட்டிருக்கேன், அது என்னென்னு நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது மலேசியாவில் வாங்கின வாழைப்பூ. அங்கே இந்த வாழைப்பூ ஆயிடுற வீடியோ தான் நான் இன்றைக்கி இங்கே வடை செய்கிற வீடியோவுக்கு யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா நான் மதுரையில் வாங்கின வாழைப்பூவை ஆயும் போது நான் வீடியோ ஷூட் பண்ணல. ஸோ அந்த வீடியோ தான் நான் இதில் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வாழைப்பூ எப்படி ஆயிடுறேன்னா, வாழைப்பூ அந்த முன்னாடி தோல் மாதிரி இருக்கும், அந்த தோலை எடுக்கணும். நடுவில் நரம்பு மாதிரி இருக்கும்ல, அந்த நரம்பையும் எடுத்துடுங்க. அப்புறம் நீங்கள் ஆய உள்ளுக்கு சின்னதாக இருக்கும், அதில் இந்த தோல் இருக்காது, நரம்பும் இருக்காது, அதை அப்படியே போட்டுடலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது மதுரையில் வாங்கின வாழைப்பூ. இது வாங்கும் போது 500 கிராம் இருந்துச்சு. அப்புறம் ஆயவம் 250 கிராம் இருந்துச்சு. நீங்கள் ஆயவம் ஏறக்குறைய பாதி குறைஞ்சிடும், அந்த வெயிட்டு பாதி குறைஞ்சிடும். நான் ஆயவம் வாழைப்பூவை நல்லா கழுவி வச்சுருந்தேன், தண்ணியெலாம் வடியவும். இப்போ நம்ம பொடியாக வெட்டிக்குவோம். நீங்கள் வாழைப்பூவை முதல் நாளே ஆஞ்சி ஃப்ரிட்ஜில் வச்சா மறுநாள் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சும்மா கழுவி வைத்த வேண்டியதான். இப்போ நீங்கள் பார்க்குறது மொட்டு மாதிரி இருக்குல்ல, இது வாழைப்பூ ஆஞ்சி உள்ளுக்கு கடைசியில் இருக்கும், சின்னதாக இருக்கும். இது ஆய தேவையில்லை, இது அப்படியே வைத்த வேண்டியதான். இப்போ பொடிசாக வெட்டின வாழைப்பூவை நம்ம ஒரு பேசனில் அள்ளி வைப்போம். இப்போ கடலைப்பருப்பு நல்லா ஊறிடுச்சு. நம்ம வடித்தட்டில் அள்ளி வைப்போம். கடலைப்பருப்பு இதுக்கும் நீங்கள் ரொம்ப குறைச்சி போட்டால் வடையை தட்டி போடும் போது எல்லாம் தூளாக போயிடும். ஸோ கடலைப்பருப்பை ரொம்ப குறைக்கக்கூடாது. நம்ம ஃபர்ஸ்ட் வாழைப்பூ அரைப்போம். ஏன்னா வாழைப்பூ அரைக்கும் போது உங்களுக்கு அந்த ஜாரில் கருப்பாக கரையாக இருக்கும். ஸோ நீங்கள் வாழைப்பூ அரைச்சிட்டு அப்புறம் பருப்பு அரைக்கும் போது அந்த கரையெல்லாம் பருப்போடு வந்துடும். வாழைப்பூவை கொஞ்சமாக அரைங்க. ஒரு 3 பேட்ச் அரைக்கிற மாதிரி வரும். தண்ணியே ஊற்றக்கூடாது, தண்ணி ஊற்றாமல் தான் அரைக்கணும். 2 சுற்று சுற்றுங்க. அப்புறம் அந்த மூடி இதெல்லாம் இருக்கிறதெல்லாம் நல்லா வலிச்சு ஊற்று, திருப்பி 2 சுற்று சுற்றுங்க. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் நெருன்னு தான் இருக்கணும். அப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ பாருங்கள், ஜார் உள்ளுக்கெல்லாம் கருப்பாக கரையாக இருக்குது. ஸோ இனிமேல் நீங்கள் பருப்பு அரைக்கும் போது அந்த கரையெல்லாம் பருப்போடு வந்துடும். அப்போ எல்லாம் அரைச்சி முடித்து நீங்கள் கழுவும் போது ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், அரைச்சரில் நிறைய இது முழுசாக இருக்குது.
இன்னும் கொஞ்சம் நேரம் சுத்த விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் நேரம் தான் அரைக்கணும். ஒவ்வொரு பருப்பு முழுசாக இருந்தால் பரவாயில்ல, இருந்தது போதும். ஏன்னா நீங்கள் வடை பொரிக்கும் போது இங்கே ஒன்று அங்கே ஒன்றும் பருப்பு முழுசாக தெரிஞ்சால் பார்க்க அழகாக இருக்கும். இப்போ வாழைப்பூவும் பருப்பும் எல்லாம் அரைச்சாச்சு. நம்ம இந்த வெங்காயம் பச்சை மிளகாலாம் இருக்குல்ல, அது வெட்டி வச்ச ஐட்டம்லாம் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்குவோம். அப்புறம் அந்த மிளகாத்தூள், சோம்பு தூள், உப்பு அதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. தண்ணியே ஊற்றக்கூடாது, தண்ணியை ஊற்றாம தான் மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் குறையாம வச்சுருங்க. அப்புறம் தான் நீங்கள் பொரிக்கணும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணதை உருண்டையாக உருட்டி வைக்கிறேன். எனக்கு இந்த மெஷர்மெண்ட்டுக்கு 30 வடை வந்துச்சு. ஆனால் நீங்கள் சின்னதாக செய்கிறீங்களோ பெருசாக செய்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எண்ணிக்கை முன்ன பின்ன வரும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அந்த உருண்டையெல்லாம் வடையாக தட்டி போட வேண்டியதான். ஒரு பக்கம் வேகவும் அந்த வடையை திருப்பி போடுங்க. இப்போ வடையெல்லாம் வந்துருச்சு. வெந்த வடையை நம்ம டிஷ்யூ பேப்பரில் அள்ளி வைப்போம். திரும்ப ஃபர்ஸ்ட் செஞ்ச மாதிரியே நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்க. இப்போ டேஸ்டியான வாழைப்பூ வடை எப்படி செய்கிறேன்னு பார்த்துட்டீங்க. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.